ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கே லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம லேர்னிங் சென்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்க இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் அப்புறம் இஃப் ஆர் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இஃப் அண்ட் ஃபங்க்ஷனுக்கும் இஃப் ஆர் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன டேபிள்னா ஸ்டூடெண்ட் நேமு, சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2 இருக்க மாதிரி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இஃப் அண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ லாஜிக்கல் 1 2ன்னு காட்டுறதுல அதுக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் 1 ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35ன்னு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். தென் கமா நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்ஜெக்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கமா. இப்போ நீங்கள் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது, இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னும் போது நம்ம டபுள் கோட்ஸில் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இஃப் சப்போஸ் இந்த கண்டிஷன் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபெயிலுன்ட்டு வரணும் அப்படின்னு நான் கண்டிஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஃபெயிலுன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது ஏன் ஃபெயிலுன்னு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா இது இஃப் அண்ட் ஃபங்க்ஷனு. ஸோ இஃப் அண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா இந்த சப்ஜெக்ட் 1லேயும் பாஸ் ஆகிருக்கணும், சப்ஜெக்ட் 2லேயும் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது 35க்கு மேலே சப்ஜெக்ட் 1லேயும் இருக்கணும், 35க்கு மேலே சப்ஜெக்ட் 2லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாஸ்ன்னு வரும். அப்படி இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருந்தால் கூட நமக்கு ஃபெயிலுன்ட்டு தான் ஆன்சர் வரும். ஸோ என்டர் கொடுத்தோன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ரெஃபர் பண்ணி விடலாம் எல்லாத்துக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் ஆர் பார்க்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இதுலேயும் சேம் லாஜிக்கல் கேட்குது. ஸோ சப்ஜெக்ட் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கமா நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கமா டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸு. இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பாஸ்னு வரணும்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கமா இஃப் சப்போஸ் இது ஃபால்ஸு ட்ரூவாக இல்லை, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபெயிலுன்னு ஆன்சர் வரணும்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன். இப்போ பாஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இது ஏன் பாஸ்ன்னு வந்திருக்கு அப்படின்னா நான் கொடுத்த கண்டிஷன் சப்ஜெக்ட் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, சப்ஜெக்ட் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. அதாவது ஒன்று இந்த சப்ஜெக்ட் 1 35யோட கிரேட்டராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சப்ஜெக்ட் 2 ஆச்சும் கிரேட்டர் தென் ஆர் 35ஆக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் 16ன்றது பெருசாக இருக்குது 35யோட, ஆனால் 13ன்றது கம்மியாக இருக்குது 35யோட. ஆனாலுமே எனக்கு பாஸ்ன்ற ஆன்சர் தான் வந்திருக்கு. அது ஏன்னா இது ரெண்டுத்துல எனக்கு ஒன்னே ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட எனக்கு அப்படி தான் ஆன்சர் வரும். ஸோ என்டர் கொடுத்துறேன், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.